வணக்கம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஹைவே இன்ஃப்ரா ஐபிஓ முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்டிங் இருந்திருக்கு. பிரம்மாண்ட லிஸ்டிங் இருந்திருக்குங்க. 67% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரிப்ஷனே ஐபிஓ நேரத்தில் 300 மடங்குக்கு மேலே இருந்தது ஹைவே இன்ஃப்ராக்கு. இன்றைக்கி 67% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 2025 இவ்வளவு பெரிய லிஸ்டிங்கே இது வரைக்கும் எந்த நிறுவனமும் பார்த்ததில்லை. ஸோ ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஹைவே இன்ஃப்ரா. பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய சில சணல் பொருட்கள் மற்றும் கயிறுகளுக்கு இந்தியா தடை விதிச்சிருக்கிறாங்க. இறக்குமதி செய்வதற்கு, தரை வழியாக இறக்குமதி செய்வதற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க இந்திய அரசாங்கம்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்திருக்கிறாங்க. நவா ஷேவா சீபோர்ட் வழியாக மட்டுமே உள்ள வருவதற்கு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுடைய சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. 2 ஆண்டு லோவில் இருக்குது இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.6%, 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் 2-3% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. மெடி அசிஸ்டில் இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். மணி கண்ட்ரோலில் உறுதி செய்திருக்கிறாங்க. 578 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதாவது 1.1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதான் 15.67% ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் இல்லை. காலையில் வீடியோவில் நம்ம பார்த்தது ப்ரொமோட்டர் பெசுமர் இந்தியா ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கன்சம்ஷன் செக்டரில் கோல்ட்மேன் சாக்ஸ்க்கு பிடித்த ஸ்டாக்ஸ் உடைய பட்டியல்: ஜிசிபிஎல், காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், டாடா கன்சியூமர், மேரிகோ, வருண் பிவரேஜஸ் மற்றும் ஐடிசி. ஹுண்டாய் மோட்டார் இந்தியா இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஹுண்டாய் மோட்டார் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2600. இந்த வீடியோ சேர நேரத்தில் 2200 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஹுண்டாய் மோட்டார் இந்தியா. டிட்டாகர் ரயில் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க நிறுவனத்திற்கு. ரிசல்ட்டும் அறிவிச்சிருந்தாங்க. அதோட ரியாக்ஷனாக கூட இருக்கலாங்க. டார்கெட் கொடுத்துருப்பது 1027. இப்போ 800 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பூஷன் பவர் ரெசல்யூஷன் பிளான் குறித்தான அப்டேட். கோர்ட் அதை நிராகரிச்சிட்டாங்க. அந்த ரெசல்யூஷன் பிளான் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதை எதிர்த்து அவங்க மேல்முறையீடு செய்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பெட்டிஷனும் அவங்க ஃபைல் பண்ணாங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். இப்போ அதற்கான விசாரணை சுப்ரீம் கோர்ட் முடிச்சிருக்காங்க. தீர்ப்பு இன்னும் வழங்கல, விரைவில் வெளியாகுன்ற எதிர்பார்ப்புன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ்க்கு எஸ் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2025, 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க எஸ் செக்யூரிட்டிஸ். சீகால் இந்தியா தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிடராக இருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 225 கோடி ரூபாய். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. பிரதீக்ஷா விமன் அண்ட் சைல்ட் கேர் ஹாஸ்பிட்டலில் 76% ஸ்டேக் வாங்குறாங்க 126 கோடி ரூபாய்க்கு. அது மட்டும் இல்லாமல் நான் கன்வெர்ட்டபிள் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸையும் வாங்குறாங்க. 100% அந்த ஷேர்ஸையும் வாங்குறாங்க 41 கோடி ரூபாய்க்கு. ரேட்கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஒரு கான்ட்ராக்ட், ஒரு புது கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க. கசகஸ்தான்ல இருந்து ஏர் ஆஸ்தானாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. என்ன தொகைக்கு எவ்வளவு நாட்களுக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடல. டைம் டெக்னோபிளாஸ்ட் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. அவங்க குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. நம்ம ஒருத்தர் அது போனஸும் அறிவிச்சிருக்காங்க டைம் டெக்னோபிளாஸ்ட்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், போனஸும் அறிவிச்சிருக்காங்க டைம் டெக்னோபிளாஸ்ட். ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா ரெக்கார்டட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க டைம் டெக்னோபிளாஸ்ட். அந்த நேருக்கு நன்றி. டைம் டெக்னோபிளாஸ்ட் இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு வீழ்ச்சியை பார்த்துதுங்க. அது ரிசல்ட் ரியாக்ஷனாக கூட இருந்திருக்கலாம். பிகாஜி ஃபுட்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பிளாக் டீல் நடந்திருக்கு நேற்று ஆகஸ்ட் 11ஆம் தேதி. ப்ரொமோட்டர் 1% ஸ்டேக், அதாவது 25 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்கன்ற ஒரு பட்டியல் இருக்கு. என்டிடிவிலேருந்து கிடைத்தது. HDFC லைஃப் இன்சூரன்ஸ் 8 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. டாடா மியூச்சுவல் ஃபண்ட் 7.4 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இவங்களை தவிர்த்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஆதித்யா பிர்லா சன் லைஃப், ஆல்ஃபா மைன் அப்சல்யூட் ரிட்டர்ன் ஃபண்டும் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க பிகாஜி ஃபுட்ஸில். சிஸ்டமேட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு பிடித்த டாப் 3 ஸ்டாக்ஸ் சிமெண்ட் செக்டரில் எவை அந்த பட்டியல் கொடுத்திருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 14,481 ரூபாய். ஸ்ரீ சிமெண்ட்டுக்கு ஹோல்ட் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 33,435 ரூபாய்.
அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 722. குட்யர் இந்தியா நேத்து குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ரூ. 656 கோடி, இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. எபிட்டா அல்லது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டா விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 21% விழுந்திருக்கு. ரூ. 101 கோடி. மார்ஜின் 15.4%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 18.6% இருந்தது. நெட் ப்ராஃபிட் ரூ. 14 கோடி, இயர் ஆன் இயர் 44% விழுந்திருக்கு. இன்டர்நேஷனல் ஜெமலாஜிக்கல் இன்ஸ்டியூட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 15. ஐநாக்ஸ் கிரீன் இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் கிடைத்த ஒரு தகவல், உங்களுக்கு ஒரு வின் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. 182 மெகாவாட்டுக்கான வின் ப்ராஜெக்ட். யாருக்கிட்டதுன்ற தகவல் ஐநாக்ஸ் கிரீன் சொல்லல. சன்செரா இன்ஜினியரிங் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ₹62 கோடி, இயர் ஆன் இயர் 26% அதிகரித்தது. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ₹766 கோடி, இயர் ஆன் இயர் 3% அதிகரித்தது. HCL டெக்னாலஜிஸ்க்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1850, 1500 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு HCL டெக்னாலஜிஸ். செல்லோ வேர்ல்ட் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் வருவாய் ₹529 கோடி, இயர் ஆன் இயர் 6% அதிகரித்தது. நெட் ப்ராஃபிட் ₹73 கோடி, இயர் ஆன் இயர் 12% விழுந்திருக்கு. HBL இன்ஜினியரிங் இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு ₹54 கோடி. ஊனோ மிண்டாக்கு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1250 1300 வரைக்கும் கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த சில வாரங்கள். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.